விவிஐபி தொகுதி. அதாவது நீங்க ஸ்டாலின் எங்க போட்டியிடுவார் அப்படின்னா கொளத்தூர் அப்படின்னு சொல்லிட முடியும். உதயநிதி எங்க போட்டியிடுவார் அப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. ஏன்னா அதுதான் சின்ன தொகுதி, முஸ்லிம் ஓட்டு இருக்கு, ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அங்க இருக்காரு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க போட்டியிடுவார் அப்படின்னா ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். எடப்பாடி அவரோட சொந்த தொகுதி, அங்கதான் அவரு போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபக்கம் முக்கியமான ஒரு விவிவிவிஐபி அந்தஸ்தை அடைய போற தொகுதி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி தான். நிறைய பேர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில போட்டிடுவார், திருச்சி கிழக்குல போட்டிடுவார், கோவையில போட்டிடுவார் அப்படின்னு ரகரகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி சென்னையிலேயே தான் இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதியான விருகம்பாக்கம் தொகுதியில தான் விஜய் அவர்கள் போட்டியிட போறார். இப்ப பிரபாகர் ராஜா விக்ரமராஜாவோட பையன் பிரபாகர் ராஜா எம்எல்ஏவா இருந்து திமுக எம்எல்ஏ அந்த தொகுதியை மொத்தமா நாசம் பண்ணிட்டார். எப்படா இது போய் தொலையும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சின்ன தொகுதியில இந்த முறை திமுக சார்பா தனசேகர் வேட்பாளரா நிறுத்தப்பட போறாரு. அதிமுக சார்பா வெறுகை ரவிக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா பிஜேபி கூட்டணியில் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவாங்க. விஜய் அவர்களோட தொகுதி இதுதான் அப்படின்னு முடிவும் செய்யப்பட்டிருக்கு. திரு அருண் ஐஆர்எஸ் அவர்கள் இந்த தொகுதியை குறி வச்சிருந்தார். ஆனா அவர் சொந்த தொகுதியான சேலத்துக்கு மாறக்கூடிய நிலையில இருக்கார். விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்து. அதே மாதிரி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட செல்வாக்கு அதிகம், இளைஞர்களோட வாக்கு அப்படிங்கிறதும் அதிகம். கிட்டத்தட்ட சினிமாக்காரர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வடபழனி அப்படின்னாலே அதை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்துமே சினிமா கம்பெனி, சினிமா பணியாளர்கள், சினிமா ஊழியர்கள் தான். இவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறதால விருகம்பாக்கம் தொகுதி தான் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிட்டா வெற்றி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒண்ணுதான். மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். முதலிடம் விஜய் அவர்களுக்கு, இரண்டாம் இடத்திற்கு யார் வேணாலும் போட்டி போட்டுக்கலாம். அப்படிதான் விருகம்பாக்கம் தொகுதியோட கள நிலவரம் அப்படிங்கிறது.